டான் சிட்டி படம் பார்த்தேன். ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் சொல்லணும்னா, ஏமாறுறதும் தப்பு, ஏமாத்துறது தப்பு, அதான் சொல்ல வராங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய படத்தில் ஸ்கேம் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஏதோ வித்தியாசமாக சொல்லி வைக்கிறேன்ற பேரில் சொதப்பி வச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் போட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, அதனால் கூட இந்த படத்தில் படம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் யோகி பாபுவோட ஃபன் காமெடி நல்லா இருக்குது, வடிவுக்கரசி அம்மாவோட காமெடி நல்லா இருக்குது, டிவி கணேசன் அண்ணனோட காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ படத்தை பார்க்கணுன்னா இந்த காமெடிக்காக பார்க்கலாமே தவிர வேறு எதுக்கும் பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டோல் புத்து இபி சைடில் நிறைய ஸ்கேம் இருக்குது, அதை தான் சொல்ல வரீங்க. ஆனால் நீங்கள் சொல்ல வந்த நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லி கொடுத்துட்டீங்க ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப கிரிப்பிங்காக போயிருச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வல்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் போகும்போது அந்த இதை நிறைய டீட்டெயிலிங் கொடுத்ததுனால ஆடியன்ஸுக்கு ரொம்ப டயர்டாக எனக்கு நான் அந்த ஃபீல் பண்ணேன். எனக்கு அதான் ஏன்னா ஓவராலாக பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபோட ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டென்ஸாக வச்சுருந்தாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2 லீட் மட்டும் தேவையில்லாத ஆணிமா இருந்துச்சு. நல்ல காமெடி, ஸ்கேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை. போரிங் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்குமே இப்போ இன்ட்ராவலில் மிஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் எடுக்கிற கூட கொஞ்சம் உடனே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி உடனே போய் பார்க்குற மாதிரி இல்லை இருக்குது. நல்லா இருக்குது, அதான் தான் சொல்கிறேன். மொத்தமாக நல்லா இருக்குது படம். இதுவுமே குறைன்னா தானே நம்ம அது குறை இது குறைன்னு சொல்லணும். இதில் குறையே கிடையாது, நல்லா இருக்குது படம். த கான் சிட்டி படம் பார்த்தேன். ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் சொல்லணும்னா, ஏமாறுறதும் தப்பு, ஏமாத்துறது தப்பு, அதான் சொல்ல வராங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஸ்கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய படத்தில் ஸ்கேம் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ஏதோ வித்தியாசமாக சொல்லி வைக்கிறேன்ற பேரில் சொதப்பி வச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ரொம்ப லேகு, செகண்ட் ஹாஃப் ஓகே பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் போட்ட ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, அதனால் கூட இந்த படத்தில் படம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் யோகி பாபுவோட ஃபன் காமெடி நல்லா இருக்குது, வடிவுக்கரசி அம்மாவோட காமெடி நல்லா இருக்குது, டிவி கணேசன் அண்ணனோட காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ படத்தை பார்க்கணுன்னா இந்த காமெடிக்காக பார்க்கலாமே தவிர வேறு எதுக்கும் பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் டோல் புத்து இபி சைடில் நிறைய ஸ்கேம் இருக்குது, அதை தான் சொல்ல வரீங்க. ஆனால் நீங்கள் சொல்ல வந்த நீங்கள் ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லி கொடுத்துட்டீங்க ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். அது என்ன, ஏமாறுறவன் இருக்கிறவரையும் நீ ஏமாற்றலான்னு ஏன் சொல்ல வரீங்க? இப்போ இருக்கிற பசங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் நெகட்டிவாக தான் சொல்லியிருக்கீங்க. பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுக்கணும்ல. அப்போ நான் ஏமாறுற மாதிரி இருக்கேன்னா நீங்கள் என்னை ஏமாற்றுவீங்களா? அதுதான் கொஸ்டின்னு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை படமாக கொண்டு மக்களுக்கு ஆடியன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது பாசிட்டிவ் வேலை தான் கொடுக்கணுமே தவிர நெகட்டிவாக எங்கள் பக்கமே திருப்பி எங்களே ஃபாலோ பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். மியூசிக்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் லைட்டாக சதுப்பி வச்சுருக்காங்க. இந்த படம் நம்ம உட்காந்து பார்க்கும் ஓடும் அப்படின்னா அது முடியவே முடியாது. இந்த படத்தோட ஹீரோ நம்ம பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சாஃப்டான பையன், நல்ல பையன், ஒன்றுமே தெரியாத அப்பாவி பையன்ற மாதிரி இருந்துட்டு ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க படத்தில். ஏங்க எப்படி வேணாலும் பண்ணிட்டோம். நம்ம கேரக்டர் அவரை ஒரு ஆர்டிஸ்ட், அது எப்படி வேணாலும் அவரோட கேரக்டர் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நடிக்கலாம். பட் நீங்கள் ஒரு படத்தை கொடுக்குறீங்கன்னா அது ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகணும். அது என்னென்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்லிக் கொடுக்கூடாது, பாசிட்டிவ் என்னவோ அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். நான் ஏமாந்துகிட்டே இருக்கேன், நீ என்னை ஏமாத்துன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான் சொல்ல முடியும். அண்ட் ஸ்டார் ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு 7 தான் கொடுப்பேன். எவனாவது கமெண்ட்டில் கழுவி ஊற்றுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. டீசரை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிச்சுன்னா பாருங்கள். எனக்கு ஹானஸ்ட்டாக படம் ஒரு வாட்டி பார்க்கலாங்க. மியூசிக் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க, எடிட்டிங் வைஸும் நல்லா இருக்குது. அண்ட் நடித்த எல்லாரோட ஆர்டிஸ்ட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் சொதப்பியிருக்காங்க. ஒரு படம் உள்ளே ஒரு ஆடியன்ஸை இழுத்துட்டு போகிறதே அந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் தான். நீ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே லேகுன்னா ஆமாம் அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். அந்த படத்தில் நடித்த ஒரு குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் இதில் ஹைப் ஏற்றி கொடுத்தது என்னென்னா அந்த சூப்பர் ஸ்டாரோட பிஜிஎம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆக்ஷன் பண்ணார் ஹீரோ, அது நல்லா இருந்துச்சு. 7 தான். மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு 6 கொடுக்குறேன்.
அதுவும் கீழே இருக்கிட்டீங்க நீங்கள். படம் மாஸ்டர் எனக்கு வந்து படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ட்ரெயிலர் சுத்தமாக பார்க்கவே இல்லை. நான் ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வந்த ஒரே காரணம் கேஸ்டிங் தான். அதில் வடிவுகரசி அம்மா அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் அவங்க இருந்தாங்க. எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தேன். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிரிப்பிங்காக போயிருச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. இன்டர்வல்ஸ் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து போகும்போது அந்த இதை வந்து நிறைய டீட்டெயிலிங் கொடுத்ததுனால வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப டயர்டாக எனக்கு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். எனக்கு அதான் வந்து ஏன்னா ஓவராலாக பார்க்கும்போது செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்டென்ஸாக வந்து வச்சுருந்தாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2 லீட் மட்டும் தேவையில்லாத ஆணிமா இருந்துச்சு. அந்த நடித்த விதம் அர்ஜுன் தாஸ் இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக நான் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நெகட்டிவ் ஷேடாக வந்து பார்த்துட்டு இப்போ திடீர்னு ஒரு பாசிட்டிவ் ஷேடாக வந்து நடிக்கிறது வந்து நம்மளால் எப்படி ஏற்றுப்பாங்க வந்து நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப சர்ப்ரைசிங், ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். இல்லை எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டும் வந்து இல்லை. கெட்ட வார்த்தை மட்டும் வரும். அதையும் வந்து மியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குதா அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓவராலாக எனக்கு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு படம், யாரும் மிஸ் பண்ணுவாங்க. ட்விஸ்ட்டெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க? ட்விஸ்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் ஒரு சில ட்விஸ்ட்டை நான் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை ஓவராலாக பார்க்கும்போது நல்லா வந்து எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப ப்ராப்பராக வந்து இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல லாஜிக் போல்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப பக்காவாக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எது ஸ்ட்ரென்த்து, ஆர்டிஸ்டா இல்லை ரைட்டிங்கா? ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம நிறைய பார்த்தோம். ஓகேங்களா, கண்ணும் கொள்ளையடித்தாலும் சரி, அப்புறம் லக்கி பாஸ்கர், டாக்டர், இந்த மாதிரி நிறைய படத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம். சரிங்களா, இதை வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா வந்து கேரக்டர் டிவன் ஸ்டோரியை தான் வந்து நம்ம பார்க்குறேன். ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே மெமரபுளாக ரொம்ப சூப்பர் யூனிக்காக வந்து எழுதியிருந்தாங்கன்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன பொறுத்த கேரக்டர் வைக்கணும் 8. லேக் அடிக்கலன்னு கேட்டால் என்ன பர்சனலாக இஃபெக்ட் எனக்கு வந்து நான் லேக் எனக்கு அடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா, செகண்ட் ஹாஃப்ல நல்லா தான் இருக்குது. லேக்னு சொல்ல மாட்டேன். டீட்டெயிலிங் வந்து நிறையா இருக்கனால வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் என்னடா இது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த கொஞ்சம் லேக் அவங்க மேபி ஃபீல் பண்ண நினைக்கிறேன். ஓவரால் படத்தில் லேக்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். அதான் 5க்கு நான் வந்து 3.5 கொடுப்பேன். ஏமா இது முழுக்க 100% முழுக்க காமெடி ஸ்கிரிப்ட் படம். இது வடிவேகர் சேமாலாம் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. யோகி பாபு சொல்லவே தேவையில்ல. அவர் ஆல்ரெடி சிந்திக்க வைக்கிற காமெடியாக கொண்டு போயிருக்காரு. இது என்ன ஒரு விஷயம்னா ஈபியை பற்றி ரொம்ப விளக்கமாக இருக்குது. மத்திய அரசு கவர்மெண்ட்டை பற்றி அழகாக புட்டு காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் டோல்கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை காமெடியாகவே கொண்டு போயிட்டாங்க. சீரியஸாக இருந்ததுன்னா ரொம்ப சிக்கலாக எடுக்கும் போது இந்த படம் கண்டிப்பாக வெளியே வந்திருக்காது. சென்சாரில் தடை பண்ணிருப்பாங்க. உண்மையிலையா அது காமெடியாக போனதுனால தான் இந்த படம் வெளியே வந்தது நான் சொல்கிறேன். இல்லைன்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் ஒன்று க்ளீனாகவே எனக்கு தெரியுது. டச்சு இருக்குது இந்த ஈபியில் என்னென்ன நடக்குதுன்னு. அதை வந்து காமெடியாகவே கொண்டு போகிறதுனால தான் இப்போ படம் ரிலீஸ் ஆகிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது முழுக்க 2 பேருக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். ஒன்று வடிவேகர் அம்மா பின்னிட்டாங்க. அடுத்தது யோகி பாபு, அவர் அதுக்கு மேலே கதாநாயகன் சொல்லவே தெரியல. அவரை வந்து சிந்திக்க வச்சு அதை வந்து சீரியஸாக கொண்டு போயிட்டு காமெடியாக கொண்டு போயிட்டு ஸ்க்ரீன் பிளே கொண்டு இது லாகிங் பார்த்தா 2.5 மணி நேரம் படமாகுது. அதுதான் 2 மணி நேரத்தில் முடியலாம் அந்த படத்தை. அதுதான் அது தெரியல. அது உட்காந்தாவே தெரியல எங்களுக்கு தெரியல. காமெடியில் வந்துருச்சு. அது டைம் போகிறது தெரியல. ஆனால் வாட்சில் பார்த்தா 2.5 மணி நேரம் ஆகுது கதை. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் அவுட் ஆகிக்குது. அரசாங்கத்தையும் திரும்பி வச்சு பார்க்குது. ஒன்று டோல்கேட்டு, ரெண்டாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஈபின்னா இன்றைக்கி ஓடி நிற்குது. இன்றைக்கி திறந்தாவே எல்லாமே ஈபியை பற்றி தான் ஓடி நிற்குது. அதை முழுக்க காமெடியாக கொண்டு போயிருக்காருன்னா டைரக்டர் சூப்பர் தான். அதான் சென்சாரே வெளியே கொண்டு வந்துக்கிறா போல் தெரியுது. இல்லைன்னா தடை பண்ணிருப்பாங்கம்மா இந்த படத்தை. இது ஒரு காமெடி கலந்த படமாக இருந்தால் தான் தப்பிச்சுது இந்த படம். இது ஈபியோ டோல்கேட்டுன்னு சாதாரண விஷயமே கிடையாது. புரியுதா சொல்கிறது? அதாவது ஏமாறவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அந்த ஸ்க்ரீன் பிளேல காமெடி கலர்ந்த 100% வச்சுக்கிறாப்ப டைரக்டர். இதுதான் உண்மைமா. ஹீரோயின் அதான் சொல்கிறேன், அதுவே ஒரு ஏமாத்தலாக இருக்குது. ஹீரோயினே ஒரு ஏமாத்தலாக இருக்குது, கதாநாயகன் ஒரு ஏமாத்தலை, காமெடி நடிகருக்கு 2 பேரும் ஏமாத்தலை. ஒத்துமொத்த காமெடி கலர்ந்த ஏமாறாத. புரியுதா? இதான் ஸ்க்ரீன் பிளே. வடிகரிசம்மா இந்த வயசில் நீங்கள் இப்படி ஏமாத்துவீங்கன்னு தெரியாது. ஓகேவா? ஆனால் காமெடியாக ஏமாற்றிக்கிறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் காமெடியாக தான் ஏமாற்றிக்கிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அதேமாரி
கதாநாயகன் ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு. அது வந்து என்ன சொல்கிறது, சிந்திச்சு செயல்பட்டு ஏமாறாதீங்க, ஏமாத்தாதீங்க, கதை இதாம்மா. இந்த படம் ஒரு முறை பார்த்தாவே போதும். ஏன்னா ஈபின்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி எல்லார் வீட்டில் மினிஸ்டர் லெவல்லேருந்து எல்லார் வீட்டும் கரண்ட்டு என்னதான் பில்லு கட்டினா தான் கரண்ட்டு கொடுப்பாங்க. அதில் போலி இருக்குதுல்ல, அதுதான் கதை. விளக்கமாக காமெடியாக கொண்டு போயிட்டார், உஷாராயிட்டார் டைரக்டரு. இல்லைன்னா அவர் மேலே நேரம் கேஸ் வந்திருக்கும் போல் தெரியுது. இல்லை மிமிகிரி பண்ணுறா போல். அர்ஜுன் தாஸ் ரஜினி மாதிரி வாய்ஸ் பேசுகிறீங்க, தம்பி ராமாய மாதிரி வாய்ஸ் பேசிக்கிறீங்க. அதான் அந்த ஏமாத்துறது தான். அவர் மாதிரி வாய்ஸ் இல்லை, அவர் மாதிரி ஏமாத்துறீங்க, அவ்வளோதான். கான் சிட்டி எப்படி நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ் நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் போனோம். எப்படி போச்சு? போர் அடித்த மாதிரியும் இல்லை, போர் அடிக்காத மாதிரி தான் இருந்தது. இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்தது. அவங்க ஆக்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு. என்னதான் கான்செப்ட்? ஸ்கேம் பண்ணக்கூடாது, அதுதான் கான்செப்ட். நல்ல காமெடி, ஸ்கேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கொண்டு போயிருக்காங்க படத்தை. போரிங் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்குமே இப்போ இன்ட்ராவலில் மிஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பிரேக் எடுக்கிற கூட கொஞ்சம் உடனே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி உடனே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன்னா கிரைம் மூவின்னு சொல்லியிருக்காங்க, காமெடி ஃபேமிலி எல்லாமே மூணுமே சேர்ந்த மாதிரி அந்த வேர்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து அவங்க சொன்ன வேர்டை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக்கில் அப்படின்னா இருக்குது. அதான் சொல்கிறேன், மொத்தமாக நல்லா இருக்குது படம். இதுவுமே குறைன்னா தானே நம்ம அது குறை இது குறைன்னு சொல்லணும். இதில் குறையே கிடையாது, நல்லா இருக்குது படம். ஓவரால் குட். தேங்க்யூ.